22, 23, 85, 86, 87, 88, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 95, 96, 97, 98, 99, 100. 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 30, 31, 32, 33, 34, 35, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 99, 100. சார் இங்க பாருங்க. போட்டோ எடுத்து ஓகே சார். வணக்கம், என்னுடைய பேர் முனைவர் நீலமேகம் விமலன். சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்துடைய நிறுவனர் மற்றும் வணக்கம், என்னுடைய பேர் முனைவர் நீலமேகம் விமலன். சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்துடைய நிறுவனர் மற்றும் முதன்மை ஆசிரியர். மாணவர்கள் மத்தியில் தன்னம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், அதே நேரம் தற்காப்பு கலையான கராத்தையை கற்பதன் மூலம் நம்ம தற்பாதுகாப்பை மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் 200 மாணவர்கள் ஒன்றிணைந்து, அதாவது 5 வயது முதல் 18 வயதிலான வரையிலான மாணவர்கள் 200 பேர் ஒன்றிணைந்து ஒருவர் தலா 1500 ஃப்ரண்ட் கிக்ஸ் செய்வதன் மூலம், அதாவது தொடர்ந்து 3 மணி நேரத்தில் 3 லட்சம் ஃப்ரண்ட் கிக்ஸை செய்வதன் மூலம் ஒரு புதிய சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியானது தற்போது மேற்கொண்டு வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த உலக சாதனை முயற்சியானது ரோஸ்மேரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உலக சாதனை முயற்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போதி ட்ரீ அகாடமி மற்றும் இஷின்டு கராத்தே கொபிடோ ஃபெடரேஷன். இதனுடைய மேலும் ஒரு நோக்கமானது மாணவர்களுக்கு தொடர்ந்து இப்படியான நிகழ்ச்சிகளை செய்வதன் மூலம் அவர்கள் மத்தியில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். அதாவது நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தால் அனைத்துமே சாத்தியம் என்ற அற்புதமான நோக்கத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இதன் ஒரு அம்சமாகும்.
கராத்தே படிக்கிறதுக்கு பெற்றோர்கள் அலோவ் பண்றாங்களா? கராத்தே எந்த அளவுக்கு இப்போ வளர்ந்து ஐயா இன்னைக்கு அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா தற்பாதுகாப்பு என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் மாணவர்கள் இதை கற்றுக்கொள்கிறான்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி இன்றைய காலகட்டத்தில் மசில் மெமரின்னு சொல்லுவோம். ஒரு பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலம் மூளை அதை உள்வாங்கினா தொடர்ந்து அதாவது வலியை சகிக்கிறது, பயிற்சிகள் தொடர்ந்து செய்யும் போது அனைத்துமே சாத்தியம் என்ற ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்கு வந்துடும், சகிப்புத்தன்மை வந்துடும், எதையும் சாதிக்கலாம் என்ற அந்த தன்னம்பிக்கை வந்துடும். அதான் நோக்கம். அதனால பெற்றோர்கள் இன்னைக்கு எவ்வளோ நேரத்தை கருத்துல கொண்டு இன்னைக்கு அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி இந்த உலக சாதனை முயற்சியை செய்யறதுக்காக அனுமதிச்சிருக்கிறாங்க. பங்களிப்பு நிறைய அதிகமாக இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்டாயம் ஐயா. அதாவது இன்று காலப்பகுதியில் மீண்டும் சொல்றேன், அதாவது ஆண்கள் படைக்கப்பட்டிருக்கிறதே பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தான். அப்ப ஆண்கள்கிட்ட இருந்து தங்களை காத்து கொள்றதுக்காகத்தான் கராத்தே நாங்க பயின்றதை தாண்டி அவங்க கராத்தே பயிற்சி பண்ற ஒரே நோக்கம் தங்களை தற்காப்பு தாண்டி தன்னம்பிக்கையை வளர்க்கறது தான் அதனுடைய நோக்கம். அதாவது இப்போ 3 லட்சம் கிக் நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தால் எதுனாலும் சாதிக்கலாம் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சாதிச்சிட்டோம் என்ற அந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. சாதனை நிகழ்ச்சினா சாதிக்கிறாங்க மாணவர்கள். இந்த சாதனைக்கு அவங்களுக்கு பலன் கிடைக்குது. பின்னாடி அரசு வேலை இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு நிறைவான பங்களிப்பு கிடைக்குது. இல்லைங்க, உலக சாதனை முயற்சின்றதையா ஒருத்தர் தோற்கடிப்பதல்ல. அதனுடைய நோக்கம் என்னால முடியுன்றது, நான் ஒரு தனித்துவமானவன், ஒரு உலக சாதனையாளர் என்ற அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுத்துறது தான், அந்த முதன்மை தன்மை அவங்களுக்கு கொடுக்கிறது. அதான் அதனுடைய நோக்கம். இதன் மூலம் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்றதுக்கு இல்லை. அடுத்த கட்ட உங்களோட முயற்சி இன்னைக்கு 3 லட்சத்துக்கு சாதனை பண்ணியிருக்காங்க. ஆமா, அடுத்து நம்மளுடைய அடுத்த கட்ட இலக்கு முயற்சி என்னவா இருக்கு? இல்லைங்க, இதுக்கு அடுத்து இதை இன்னொருவர் முறையடிப்பாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, இப்ப இன்னைக்கு 3 லட்சம் கிக்ஸை இவங்க செய்து ஒரு உலக சாதனையா பதிவு செஞ்சிருக்கிறாங்க, ஒரு இலக்கை கொடுத்திருக்கிறாங்க. உலக அளவுல இதை முறையடிக்கிறதுக்கு இன்னும் 200 மாணவர்கள் சேர்ந்து 3.5 லட்சம் கிக்ஸ் பண்ணும்போது இது முறையடிக்கப்படும். இப்ப இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து சாதனையுமே முறையடிச்சு இன்னைக்கு இந்த சாதனை பதிகிறாங்க அந்த மாணவர்கள். இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய சாதனை 2,80,000, அதை இவங்க முறையடிச்சு இன்னைக்கு 3 லட்சமா பண்றாங்க. நல்ல